வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. குருவின் சேர்க்கை என்ற தலைப்பில் சிந்தனை. பால் கோமாதா தன் இரத்தத்தையே பாலாக்கி தருகிறாள். பாலின் சுவையும் அதன் பயன்களும் மிக அதிகமாகும். பால் சுவையானதுதான், மிகவும் பயனுள்ளதுதான். என்றாலும் பாலை அப்படியே விட்டுவிட்டால் அது கெட்டுவிடும். அதில் ஒரு சில துளி உறைமோரை விட்டுவிட்டால் அந்த பால் கெடாமல் தயிராகிவிடும். தயிரான பால் ஒரு சில நாள் தான் தாங்கும். அப்படியே அதை விட்டுவிட்டால் அதுவும் கெட்டு போய்விடும். ஆக அந்த தயிரை கடைய வேண்டும். தயிரை கடைந்தால் அது வெண்ணெயாகிவிடும், கெடாது. வெண்ணெயான பாலும் பல நாள் தாங்காது. அப்படியே விட்டுவிட்டால் அதுவும் கெட்டு போய்விடும். ஆக அந்த வெண்ணெயை உருக்க வேண்டும். வெண்ணெயை உருக உருக நெய் ஆகிவிடும். அந்த சுத்தமான நெய் கெடவே கெடாது. உலகில் பிறந்து வாழ்ந்து வரும் பெரும்பாலோர் குழந்தை பருவத்தில் தாய்ப்பாலை அருந்தி வளர்ந்தவர்கள்தான். வளர்ந்து பின் கோமாதா பால், தாய்க்கு சமமானவள் கோமாதா, அந்த கோமாதாவின் பாலை அருந்தி வாழ்ந்து வருபவர்களே பலரும். அந்த பாலை போல தான் நாமும் பாலை போல தூய்மையானவர்கள்தான். ஆனால் புற உலக சூழல்களால் கெடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஆகையால் நல்லவர்களாக வாழ்வது மிக கடினம். நாம் நல்லவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் உயர்வு பெற வேண்டுமென்றால் ஒரு சிறந்த குருவின் அருளாசிகள், ஒரு சிறந்த குருவின் அருட்பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும். குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் என்று ஒரு கூற்று உண்டு. கெட்டுப்போக இருந்த பால் சிறு உறைமோரால் தயிராக உயர்வு பெற்றது போல அருட்குருவின் உயிர்கலப்பால் வாழ்வில் நாமும் உயர்வடைவது திண்ணம். தயிரை கடைவது போல நமது வினைப்பதிவுகள் நம்மை வருத்தி எடுத்தாலும் வாழ்வில் உயர்த்தி வெண்ணெயைப் போல உலகாயத விஷயங்களில் ஒட்டாதபடி அளவு முறை காத்து வெண்ணெய் உருகுவதைப் போல இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் மெய் உணர்வில் ஆனந்த அனுபவத்தில் திளைத்து உலக மக்களுக்கு நாம் பயன்பட வேண்டும். வாழ்வின் நோக்கமும் மன அமைதியும் அடைய வேண்டும். விரைவில் கெட்டுப்போகக்கூடிய பாலுக்குள் உயர்ந்த விலை மதிப்புள்ள கெடாத நெய் இருப்பதைப் போல நம்முள் அழியும் இந்த உடம்பினுள் அழியாத ஆன்மா உள்ளதை நாம் உணர வேண்டும். உள்ளதை உணர வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், அல்லதை தவிர்க்க வேண்டும். உள்ளதை உணர்ந்த அளவில்தான் நல்லதை செய்ய இயலும். நல்லதை செய்ய செய்ய அல்லவை தானே விலகிவிடும். Whoever travels without a guide needs 200 years for a 2-day journey என்று பாரசீக ஞானி ரூஃபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நமக்கு சரியான வழி நடத்துதல், வழிகாட்டி குரு கிடைக்கவில்லை என்றால் நாம் 2 நாட்களில் கடக்க வேண்டிய தூரத்தை 200 வருடங்களில் கூட கடக்க முடியாமல் போய்விடும் என்கிறார் சூஃபி ஞானி ரூமி அவர்கள். நம்மை தவறான பாதையில், தவறான மார்க்கத்தில் திசை திருப்பிவிட்டு நாம் தேடி தேடி அலைந்து திரிந்து பல பிறவிகள் எடுத்து அடைய வேண்டிய இடத்தை அடைய நேரிடும் என்கிறார்கள். எனவே நாம் நமது முன்னோர்கள் தேடி அலைந்து அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியமோ என்னவோ நமக்கு நல்லதொரு குரு வழிகாட்டி இந்த பிறவியில் நமக்கு வாய்த்துள்ளார். அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காட்டியுள்ள பாதையில் நாம் வேதாத்திரிய பாதையில் சென்று வாழ்வில் உயர்ந்த நோக்கத்தை அடைவோம், பிறவி பயனை அடைவோம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி, நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.